ஷே ஏப்பா யமதர்மம் கணக்கப்பா. குபேரம் குபேரத்தி எல்லா பேரும் மதமாக இருக்கிறவன், ஜாதி ஜாதியாக இருக்கிறவன். உலக நாடு டெல்லியிலும் தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம். ஒரே அச்சடித்த பேப்பர் தான். 3 மதத்துக்காரன், 3 எல்லா ஜாதி ஜாதியாக இருக்கிறவன் விளையாடு தான். தங்கம் நகை எல்லாமே இந்த 3 மதம் ஜாதி ஜாதியாக இருக்கிறவன் ஆடுதான், பாடுதான், ஓடுதான், பூமி அழிக்கான். அப்போ இவனுக்கு 3 மதத்துக்காரனும் ஜாதி ஜாதியாக இருக்கிறவன் கொடியை தூக்கி தான் ஆடுதான். அப்போ 3 மதத்துக்காரன் கொடியில் நாங்கள் உட்காந்துட்டோம். ஜாதி ஜாதி இருக்கிறவன் எல்லாவனும் கொடியிலையும் கொடியை தூக்கி ஆட்டுறவன், கொடியை தூக்கி ஓட்டுறவன், கொடியை தூக்கி தேய்ச்சி அவன் வீட்டு பொண்டாடி பிள்ளை பேரம்பேத்தி வரைக்கும் மோந்து பார்த்து அலைதான். தமிழ்நாட்டுக்குள்ளே இது கணக்கு. தமிழ்நாட்டில் மதமாக 3 மதம் இருக்கான், ஜாதி ஜாதியாக இருக்கான். எல்லா பேரும் இந்த கூத்தடிக்கான். படைக்கிறது ஒரே உயிர். இப்போ நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. அது எப்படி மதமாக ஜாதி ஜாதியாக கடவுள் கொடுத்துருக்கான்? ஈஸ்வரன் என் நன்மை அப்படியே கொடுத்துருக்கான். தப்பு செஞ்சால் எல்லாரும் ஒன்றோட உள்ளே வாரேன். அப்போ வெளியில் இந்த கொடியை தூக்கி ஆட்டுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு! குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். இந்த குற்றத்தை யார் கண்டுபிடிச்சிருக்கா? கண்டுபிடிக்கல. என்னடா ஜாதியாக கோர்ட்டில் பார்க்கணும், ஜட்ஜி கோர்ட்டார் ஆணுமேனு பார்க்கணும். என்னடா ஜாதி ஜாதியாக ஆடுதான், ஜாதியாக கொடியை தூக்குதான். என்னடா ஜாதி ஜாதியாக உள்ளே பூரா வழக்கு வருது, வழக்கு போகுது. ஜாதி ஜாதியாக உள்ளே நிற்கான். அப்போ திங்கிறது ஒரே தான் திங்கான். அப்போ பேப்பர் ஒரே பேப்பரை வச்சு விளையாடுதான். அப்போ என்ன வீடு வாசல் எல்லாம் ஒன்றே தான் கட்டி பூமியை அழிக்கும், ஒன்றே தான் அழிக்கும். இது என்னடா அப்படிங்கிற கணக்கு கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணுமுன்னு அந்த கணக்கு வழக்கு எடுக்கணும். அப்போ குடுக்கிற குடுப்பு கொண்ட நரம்பை எடுக்கணும். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் என்ன ஜாதியாக இருக்குது? அந்த கேள்வி இப்போ போட்டார். கடவுள் போட்டு விட்றா, கணக்கை முடுறா அப்படின்ட்டார். முடுறா, அந்த கணக்கை முடித்து கொண்ட நரம் அந்த புயலை எடுக்க விடக்கூடாது அப்படின்னு கணக்கு ஏடு உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இப்போ கணக்கு வந்துருச்சா? கொடி மதமாக இருக்கிறவன், ஜாதி ஜாதியாக இருக்கிறவன் எல்லாவனும் இப்போ சிக்கலில் உள்ளே மாட்ட போகிறான். பூமி தன் தரையில் இருக்குது. அந்த தன் தரை விவசாயம் பூரா ஒன்றோடு இருக்கிற விவசாயத்தை பூரா ஜாதி ஜாதியாக போட்டு விற்று தின்னு கொளுத்து மப்பேறி போயிருக்கான். மானிட பிறை இந்த 76 வருஷம் கொடியை தூக்கி இந்த 76 தான் பூமி அழிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக விவசாயம், உழைப்பான், சாப்பிடுவான், போவான். இந்த 76 கல்வி படிப்பில் பிரித்து நாசம் பண்ணி ஜாதி ஜாதியாக பூரா அடித்து நச்சு வச்சுருக்கான். அடித்த பேப்பர்லேயும் ஜாதி ஜாதியாக அடித்து வச்சுருக்கான். அதுலேயும் ஜாதி ஜாதியாக ஒன்றோட 24 மொழி இருக்கும். எல்லா கழுதையும் சேர்ந்து 24, 13 மொழி எல்லா கழுதையும் உள்ளே அடித்து பேப்பரை விட்டு பாழாக்கியிருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம். கணக்கு போட்டாச்சுப்பா. கொடியில் அரைக்கி பூதத்தி சட்டி பருப்பு, அடுத்து ஏமங்காலந்துவன், ஏழநாட்டு சனி எல்லாருமே நாங்கள் அந்த கொடியில் இருக்கோம். தொலைஞ்சி நாசமாக இழுத்து எரிஞ்சு குடும்பமே அக்கு வேறு ஆணி வேறு எடுத்து போடுவோம். என்ன காரணம்? இந்த கொடியை வச்சு தூக்கி சென்னை ஓட்டு முத்துருவாங்க தானே. ஆதார கார்டில் இருக்கிறவன் வீட்டில் 10 பேர், 5 பேர், 7 பேர் இருக்கும் பூரா அந்த கை ரேகையை தட்டி தான் பூமியை பாழாக்கியிருக்கான். அதுக்கு தான் ஒன்றோட ஆதார கார்டு, ரேஷன் கார்டு செக் பண்ணல கொண்ட நரம்பு எடுக்க வேண்டிய நேரம் வரும். முக்கால்